வட இந்திய மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் வேலைவாய்ப்பையும் தமிழ்நாடு உருவாக்கி வருகிறது. ஆனால் இந்தி படித்தால் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மிரட்டுவதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை தெற்கு மாவட்ட திருமங்கலம் கள்ளிக்குடி பகுதிகளில் திமுக இளைஞரணி சார்பாக மாவட்ட அமைப்பாளர் விமல் ஏற்பாட்டில் தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் முன்னிலையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருமங்கலத்தில் நடந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா எம்பி, தமிழ்நாட்டில் வேலை தேடி வரும் வட மாநில இந்தி பேசும் மக்களுக்கு தமிழ்நாட்டில் உரிய மரியாதையும் வேலைவாய்ப்பையும் பாதுகாப்பையும் செய்து தருகிறோம் என்றார். ஆனால் ஒன்றிய பாஜக அரசோ தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு மாணவர்களையும் வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் இளைஞரணி துணை செயலாளர் ஜி.பி. ராஜா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு தோழர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து சைக்கிள்லேயே வருகிறார். ஒருவர் பார்த்து கேட்டார், எப்படியா இந்த சைக்கிள்ல இவ்வளவு தூரம் ஏன் வந்தீர்கள்? அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் வந்தால்தான் வேலையும் கிடைக்கிறது, சம்பளமும் கிடைக்கிறது. உணவு விடுதிக்கு சென்றிருந்தேன். உணவு பரிமாற வந்தவர் என்னை பார்த்து கூலிக்காரனாக பார்க்கவில்லை. சார் என்ன வேண்டும் என்றார். நான் சிலிர்த்து போய் நின்றேன். தமிழ்நாட்டில் வேலையும் சம்பளமும் மரியாதையும் கிடைக்கிறது என்று சொன்னார்.